என்ன அவன் பாட்டு முறைச்சிட்டே இருக்கான், நீ பாட்டு சிரிச்சிட்டே இருக்க? அது வந்து அது என்னால என் வாயால சொல்ல முடியாது. உங்க அம்மா கிட்டே கேளுங்க என்ன பண்ணாங்கன்ட்டு. என்னம்மா இது ப்ரெஷர் ஏறி போச்சா? என் பொண்டாட்டி எதுவும் சத்தம் போட்டாளா? ஆமாண்டா, எனக்கு ப்ரெஷர் சுகர் ஏறி போயிடுச்சு. நீ வந்து பாரு. நானே ஏமாந்து போய் கிடக்குறேன். இதுல வேற டென்ஷன் ஆயிடுச்சு. என்னன்னு சொல்லுங்கம்மா. எதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம்? இல்லைன்னா எனக்கு 2 பேரும் சேர்த்து முற்றுப்புள்ளி வச்சிருவீங்களே. சரி பரவாயில்ல, என்னன்னு சொல்லுங்க. நானே சொல்றேங்க இவங்க என்ன பண்ணாங்கன்ட்டு. கோதுமை மாவுக்கு ராகி மாவு ஃப்ரீன்னு சொல்றாங்க. சரி ஃப்ரீ கொடுக்குறாங்க, ஒண்ணு வாங்கிட்டு வரணும். இல்லையா, இல்ல வேண்டாங்க நீங்க வச்சுக்கோங்க இது வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு வரணும். இவங்க ராகி மாவு எனக்கு வேண்டாம், இதுக்கு பதிலா எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி 1 மணி நேரம் அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சும்மா ஓசில தானமா தரேன், நீ எடுத்துட்டு போமாங்கிறாரு. அதெல்லாம் எனக்கு வேணாம், இது வந்து ஃப்ரீயா தானே தரோம், எனக்கு ஃப்ரீயே வேணாம், அதுக்கான காசை எனக்கு கொடு, நான் எதுக்கு வந்து அந்த ஃப்ரீயை விடணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் இவ்வளவு நேரம் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னை பார்த்தா நக்கலா இருக்கு. உன்னை விட எனக்கு பிரெயின் அதிகம்தான். என்னை மாதிரி யாராவது யோசிச்சுப்பாங்களா? யாருக்கு ஒரு பொருள் ஃப்ரீயா தராங்கன்னா அது வேண்டாம்னா வேண்டாம் தான். அதுக்கான காசு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்காக நக்கலா சிரிக்கிற. உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியுமா? நான் போறப்பா கிச்சனுக்கு. ஐயோ ஐயோ ஐசே, இந்த பானிபூரி இருக்கு பாரு, எடுத்து சாப்பிடு. பானிபூரிக்கு பானி ஃப்ரீயா தருவானே, அது வாங்கிட்டு வந்திருக்கியா? பானிலாம் வாங்கலாமா? மசாலா மட்டும் தான் வாங்கினேன். ஃப்ரீயா வர பானி வாங்கலைன்னா அதுக்குள்ள காசை வாங்கிருக்க வேண்டியதானே. இந்த காலத்துல இப்படி இருக்கியேடா.